வேற என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுங்க. என்னங்க காஃபி கொண்டா சொல்லுங்க. காப்பியா? இந்தப்பா ஒரு தொட்டில காப்பி கொண்டா. காப்பி ஆத்த தெரியுதா உனக்கு? கொண்டாங்க. பிடி கேட்டல கொன்னுட்டா புத்திய காட்டி விட்டா சுத்தம். அடே ஆத்திர கொஞ்சம் ஆடையும் போட்டு கொடுத்துடுறா. ஒரு நாளைக்கு 300 பேருக்கு இந்த கையால காப்பி ஆத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். காப்பி ஆத்தறான் காப்பி. இந்தா புடி. கரையேத்திட்டு என்ன சாந்தி, என்னப்பா? உடனே போலீஸ் போன் பண்ணுமா. ஒரு லாரி கொண்டு வர சொல்ல 4 பேரை பிடிச்சிட்டு போகணும். ஓயா நீ வாட்ச்மேன் தானே? என்ன மன்னிச்சிடுங்க. சொல்லு, நீ வாட்ச்மேன் தானே? குபேரையா வீட்டுல நான் 10 வருஷமா வாட்ச்மேன் வேலை பாக்குறேன். பாக்கெட்ல ஜிலோபி. உன்ன போய் கூட்டியாத பாரு. யாருமா? சாமி சாமி நான் தெரிப்பிச்சேன் சாமி. உன்னை குளிப்பாட்டி பல்லக்கில உட்காத்தி வச்ச. ஓயா நீ ஒருத்த பாக்கி கெட்டிலுங்க கெட்டிலுங்க. நீ சுக்குமல்லி ஜமீன்தாரா? இல்லைங்க, சுக்குமல்லி காப்பி வைக்கிறவனுங்க. பாருங்களா, உங்க 3 பேரையும் நம்பி என் மானமே போச்சு. ஏன்பா சீதாவை அடையணுங்கிறதுக்காக வாட்ச்மேனையும் தெருவுல காஃபி விற்கிறவனையும் பிச்சைக்காரி எல்லாமா கூட்டிட்டு வருது? எல்லாத்துக்கும் காரணம் தான் மொட்டை தலையை சொரிஞ்ச டிக்கிறானே அந்த வாட்ச்மேன். அவன் பேச்ச கேட்டுதாமா இப்படி ஆயி போச்சு. இனிமே இப்படி நடந்தீங்க. என்ன சார், என்ன மாத்திரம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறீங்களா? சீதா, நீ சீதாவை பணத்துக்காக விரும்புனியா இல்ல அவ குணத்துக்காக விரும்புனியா? குணத்துக்காக. ஏம்மா, உனக்கு ஒரு பணக்கார வீட்டு பையன் வேணுமா இல்ல இந்த வெறும் பையன் வேணும்? இவர்தான்ப்பா வேணும். வெரி குட். ஒருத்தர் 2 பேரும் உள்ளன் போட நேசிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு நாடகம் ஆடுனீங்க? சீதா உங்களை அப்பானதும் பணக்கார பொண்ணுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். நானும் அந்த மொட்டத்துல வாட்ச்மேனும் ஒரே குடிச்சல் தாங்க இருக்கிறோம். சாய் வாங்குறதா பங்களால போய் இறங்குவேன். அதை பார்த்துட்டு நான் குபேரம் பிள்ளைன்னு நினைச்சுக்கிச்சுங்க. ஆமா, மாப்பிளைக்கு எங்க உத்தியோகம்? ஐயா, இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் நான் ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தேன். இப்ப டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டேன். இனிமே கார் ஓட்ட போறேன். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா சீதா வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாலே ஓட ஆரம்பிச்சிருவா. அதனால நம்ம வீட்டிலே டிரைவரா இருந்துக்க. சீதா உனக்கே கல்யாணம் செய்து வைக்கிறேன். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? சாந்தி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க கல்யாணம். ஹாஸ்டல் வார்டன் வந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி கையில புத்தகம் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. அந்த பக்கம் போயிட்டாரா? இனி நம்ம கட்சியில ஆரம்பிக்க வேண்டியதா? டிஸ்டர்ப் பண்ணாருங்கடா. பரீட்சை இருக்குது, நான் படிக்கணும்டா. டிஸ்டர்ப் பண்ணுவோம். இங்க ரூம்ல யாரும் படிக்கப்படாது. படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். அதானே உனக்கு தெரியுது, இவனுக்கு தெரியலையா? ஏண்டா இந்த கூட்டத்துல ஒரு அறிவாளி இருக்குது பிடிக்கலையா? அறிவாளி இருக்கலாம்டா, உன்ன மாதிரி புட்டாள் இருக்கப்படாது. இவனை தூக்கி வெளியே போடுங்கடா. ஏய், பையன் பரீட்சைக்கு படிக்கிற புத்தகத்தை பாத்தீங்களாடா? என்னடா கண்ணே காட்டுக்குவா? நான் ஒண்ணு மூளை இல்லாம இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறடா. எனக்கு தெரியும், நிச்சயமா நான் பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவேன். இவன் பரீட்சைன்னு சொன்னதுதாண்டா அது ஞாபகத்துக்கு வருது. நாம படிக்கிற நேரத்துல ஊரை சுத்திக்கிட்டு இருந்துட்டோம். பரீட்சையில கோட்டடிச்சா வீட்டுக்குள்ள காலடி வைக்க முடியாது. ஏய் சுந்தரம், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றா. அவனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுறப்படா. பரீட்சையை தள்ளி வை நோட்டீஸ் அடிச்சிருப்பான். இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதா? நாளைக்கே பரீட்சை வச்சாலும் அவன் பாஸ் பண்ணிடுவான். கேப்டன் சொன்னதை செய்யு. கல்லூரி நிர்வாகிகளுக்கு ஒரு கோரிக்கை. கல்லூரியில் அளவுக்கு அதிகமாக லீவ் விட்டதால், ஆசிரியர்கள் போதிய அளவுக்கு பாடங்களை முடிக்காததால், பாடங்களை நாங்களாகவே படித்து பரீட்சை எழுத போதிய அவகாசம் கொடுக்கப்படாததால், பரீட்சையை 1 மாதம் தள்ளி வைக்க வேண்டும் என்று
மாணவர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இதை கல்லூரி நிர்வாகம் புறக்கணித்து பரீட்சையை நடத்த தீர்மானித்தால் நாங்கள் போராடவும் தயங்க மாட்டோம். இப்படிக்கு மாணவ பிரதிநிதிகள் ரவி, சுந்தரம், சந்திரன், கோபால், விஜயன், டிங்கி. நோட்டீஸ் அடிச்சது நீங்க தானே? ஆமா, எங்க 6 பேர் அதுல இருக்குமே. எதுக்காக பரீட்சையை தள்ளி வைக்கணும்? இந்த வருஷம் நிறைய லீவ் விட்டீங்க, படிக்கிறதுக்கே நேரம் இல்ல. நாங்க எப்படி பரீட்சை எழுதுறது? அக்கறை உள்ள மாணவர்கள் லீவு நேரத்திலையும் படிக்கிறாங்க. ஆனா நீங்க படிக்கிற நேரத்துல கூட ஊரை சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு பரீட்சை வந்ததும் பரீட்சையை தள்ளி வைங்கன்னு நோட்டீஸ் அடிக்கிறீங்க இல்லையா? காலேஜினுடைய ஒழுங்க மீறி நடந்த உங்க 6 பேரையும் 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். I say get out! Principal! 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 பரீட்சையை! பரீட்சையை! எங்கள் கோரிக்கைக்கு இணங்காவிட்டால்! எங்கள் கோரிக்கைக்கு இணங்காவிட்டால்! மாணவர்களே, கல்லூரிக்கு போகாதீர்கள்! கல்லூரிக்கு போகாதீர்கள்! ஏன்பா கல்லூரிக்கு போக கூடாதுங்கிற? என்ன விஷயம்? மாணவர்கள் நான் படிக்கணுங்கிறதுக்காக பரீட்சையை தள்ளி வைங்க நோட்டீஸ் அடிச்சோம். அதுக்காக இந்த பிரின்சிபால் எங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இதை கண்டிக்காம விட்டா நாளைக்கு உங்களுக்கு இதே கண்டிதான். அதனால நாம எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து உள்ள இருக்கும் பிரின்சிபால் காதுல விழும்படியா கண்டன குரல் எழுப்புவோம். பிரின்சிபால்! காலேஜுக்கு போற மாணவரை தடுத்து நிறுத்தி பரீட்சையை தள்ளிவேன் கோஷம் போடுறீங்க, இது உனக்கே நல்லா இருக்கா? நாங்க நியாயத்துக்காக போராடுறோம். உங்க போராட்டத்துல அர்த்தமே இல்ல. அப்போ அனாவசியமா நாங்க சத்தம் போட்டு குழப்பத்தை உண்டு பண்றோம் நீ சொல்றியா? அப்படின்னு நான் சொல்லல, நீங்க தூக்கிட்டு நிக்கிறீங்க போர்டு அது சொல்லுது. அதிகமான லீவ் விட்டதுனால படிக்க முடியல, அதுக்காக பரீட்சையை தள்ளி வைங்கன்னு சொல்றோம். இது தப்பா? தப்புதான். ஸ்பெஷல் கிளாஸ் எதுக்காக வச்சாங்க? ஸ்பெஷல் கிளாஸ் அதான் மனசுல பதியலையே, அது அவங்க குத்தமா? அப்ப எங்க குத்தமா? எங்க இருக்கா எல்லாரும் சேர்த்து சொல்றேன். என் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால எல்லாரும் என் கூட வர்றாங்க. உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் போராட்டத்துல கலந்துக்க, இல்லாட்டி ஒதுங்கி போ. பிரின்சிபால்! கதேசா கொஞ்சம் யோசிச்சு பாரு, ரவி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நீங்கெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போக மாட்டேன்னு இவன் பின்னாடி நிக்க மாட்டீங்க. படிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது. ஏன்னா 10 தலைவருக்கு சொத்தை இவங்க அப்பா தேடி வச்சிருக்காரு. இந்த வருஷம் ஃபெயில் ஆயிட்டா அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு அவருக்கு வசதி இருக்கு. ஆனா நம்முடைய நிலைமையெல்லாம் அப்படி இல்லை. ராஜு, நேத்து என்கிட்ட என்ன சொன்ன? எங்க அப்பா என்ன கைவண்டி இழுத்து படிக்க வைக்கிறாரு, இந்த வருஷம் நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும் சொல்லல? கந்தா, உங்க அம்மா கடன் பட்டுத்தானே உன்னை படிக்க வச்சிட்டு இருக்காங்க, அதை மறந்துட்டியா? நம்ம பிள்ளைங்க படிச்சு முன்னேறி நம்ம காப்பாத்துவாங்கன்னு கனவு கண்டுட்டு இருக்கிற பெத்தவங்களுக்கு நீங்க எல்லாம் செய்யற கைமாறு இதானா? பிரின்சிபல் ஒழியணும், பரீட்சையை தள்ளி வைங்க, இல்லையா காலேஜை மூடுங்கன்னு கோஷம் போட்டுட்டு இருக்கீங்களே. ஒரே ஒரு நிமிஷத்துல அவங்க காலேஜ் கதவை இழுத்து மூடுவாங்க. அதனால கஷ்டப்பட போறது யாரு? நாம தான். அதுக்காக அவங்க செய்யற அக்கிரமத்தெல்லாம் நாம பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? நாம ஒண்ணு இங்க சும்மா படிக்கல, பணம் கட்டி படிக்கிறோம். உன்னை போல வசதியான வீட்டு பிள்ளைங்க பெருமை வந்து சேரணுங்கிறதுக்காக படிக்கிறீங்க. என்ன போல ஏழை வீட்டு பிள்ளைங்க வறுமை போகணுங்கிறதுக்காக படிக்கிறோம். நீ படிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துங்கிற அவசியம் உனக்கு இல்ல. ஆனா உன்னை சுத்தி இருக்காங்களே இவங்களை பெற்றவங்க தன் பிள்ளையோட படிப்பை நம்பித்தா இருக்காங்க. அநியாயமா உன் பாதைக்கு இவங்களை இழுக்காத. உனக்கு படிக்க விருப்பம் இல்ல, நீ ஒதுக்கிக்க. ஆனா இவங்களுடைய படிப்பு கெடுக்காது. ரவி, மாணவங்கிற பேருக்கு கணக்கு உண்டாக்காது.
பாவீங்களா? நீங்க எல்லாம் மாணவங்களாடா? படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு பஸ் நிறுத்துறது, கல்லூரிக்கு முன்னால கலாட்டா பண்றது, பொதுஜனங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்றது. ஏன்டா அப்படி அக்கிரமம் பண்றீங்க? காலேஜ் படிக்கிற லட்சணமா இது? உங்களை கையெடுத்து கும்பிடு. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. யாரா நீங்களா? மாணவர்கள். எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? இந்த காலேஜ் தான். எங்க காலேஜ்ல படிக்கிற மாணவர்களை எங்களுக்கு தெரியாதா? உண்மையை சொல்லுங்க. இவன் தப்பா சொல்றான். நாங்க வேற காலேஜ். வேற காலேஜா? வேற காலேஜா? வேற காலேஜ் படிக்காதீங்க. உண்மையை சொல்லிருக்கோம். நாங்க மாணவர்களே இல்ல. பாத்தீங்களாயா? தீர விசாரிக்காம மாணவர்கள் மீது அபாண்டமா பழியை சுமத்தினீங்களே, இப்ப என்ன நடந்தது பாத்தீங்களா? இப்படிப்பட்ட சமூக விரோதிகள் சுயநலத்துக்காக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பஸ்ஸை கொளுத்துறது, கொள்ளடிக்கிறது, பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது, கடைசியில மாணவர்களா எங்க பேர்ல பழிய போடுறது. ஒண்ணுமே அறியாது நீங்களும் இதை நம்பிடுறீங்க. என்ன சார் நடந்தது? சார், எங்க காலேஜில் ஏற்பட்டிருக்கிற ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி பஸ்ஸை நிறுத்தி கொள்ளடிச்சு அந்த பழிய எங்க பேர்ல போட பார்த்தாங்க சார். தேடி பசங்களா? 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு அவங்க உங்க நகைகளை வாங்கிட்டு போலாம். உங்களை கொண்டு வேலை ஆயிட்டு. ரவி, இப்ப நடந்தது பாத்தியாடா? இந்த சூழ்நிலையில பரீட்சையை தள்ளிவே காலேஜ் மூடு நாம சொல்லிக்கிட்டு இருந்தா ஜனங்கள் மாணவர்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அது மட்டும் இல்ல, வருங்காலத்துல இந்த நாட்டையே மாணவர்கள் கையில தான் ஒப்படைக்கணும் பெரிய பெரிய தலைவர்களா சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாம இப்படி நடந்துக்கலாமா? தயவு செஞ்சு உங்களா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாங்க காலேஜுக்கு போ. Come on. ஏன்பா நீங்க மட்டும் ஏன் நின்னுட்டீங்க? பிரின்சிபல் தான் எங்களை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாரு. பிரின்சிபல்ட்ட உங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், வாங்க. சார், அவங்க அறியாதமா நடந்துக்கிட்டாங்க. அதை இப்ப தவறுன்னு உணர்ந்துட்டாங்க. அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க மேல உள்ள கோபத்தை மறந்து மன்னிச்சு கிளாஸ்க்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கணும் சார். கதிரேசன், அவங்க மேல தனிப்பட்ட முறையில எனக்கு எதுவும் விரோதம் கிடையாது. இனிமேலும் இப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடாதுங்கிற பயம் அவங்க நெஞ்சில இருக்கணும் பாரு, அதுக்காகத்தான் நான் தண்டிச்சேன். மாணவர்கள் தவறு செய்யும் போது அவங்களை நாங்க கண்டிச்சா அவங்க நன்மைக்காகத்தான் சொல்றோங்கிறத சில மாணவர்கள் புரிஞ்சுக்காம எங்களை விரோதிகளா நினைக்கிறாங்க. ரவி, நாங்க இருக்கிறதே உங்களுக்காகத்தானேப்பா. இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க. கிளாஸ்க்கு போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நீங்க நினைச்சபடி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நீ பாஸ் பண்ணணும். ஆகட்டுமா, நிச்சயமா பாஸ் பண்றேன். என்னடா எல்லாம் மாத்த மறைச்சிட்டு வர்றீங்க? இல்ல ரவி, நம்ம டுட்டோரியல் காலேஜுக்கு போறத நம்ம கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எவனாவது பாத்துட்டாங்கன்னா பாத்தாடா கேவலமா? அதானே செயலாளதே நாம கேவலமா நினைக்கல, திருப்ப திருப்ப படிக்கிறது தான் கேவலமா. அப்புறம் என்னடா என்ன ஃபாலோ பண்ணுங்கடா. ரவி, முருகப்பா காலேஜ்ல இருந்தா இது வரைக்கும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோமா? ஏப்பா ரவி, அங்க ஃபெயில் ஆனா இங்க கூட்டிட்டு வந்த, இங்க ஃபெயில் ஆனா எங்க கூட்டிட்டு போவ? இங்க பாஸ் ஃபெயில பத்தி கவலையே கிடையாதுடா. ஆயுசு பூரா படிக்கலாம். அப்படியா? இதுதான்டா காலேஜ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கதிரேசன். தேங்க்யூ சார். இந்த வருஷம் நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினதுக்காக அரசாங்கம் உனக்கு உபகார சம்பளம் வழங்கியிருக்காங்க. இந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தி மேலும் மேலும் நல்லா படிச்சு இந்த மாகாணத்திலேயே கதிரேசன் தான் முதல் மாணவன்கிற பேரை எடுத்து உன் தாயினுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்பா. சார், கடவுளுடைய ஆசையும் உங்களுடைய ஆதரவு என்னைக்கு இருந்தா நீங்க சொன்னபடியே நான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் சார்.
காணுமே. இன்னைக்கு பரீட்சை முடிவு தெரியும்னு சொன்னா ஒருவேளை பரீட்சையில ஏதாவது இருக்காது, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. கடவுளே, அம்மா நீங்க எனக்கு தெரியும்டா. நீ நேரம் கழிச்சு வரும்போது எனக்கு தெரியும்டா நீ பரீட்சையில. என்னம்மா நீங்க? அம்மா நம்ம மாகாணத்திலேயே எம்ஏல நான் முதல் மாகாண பாஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் நீங்க எம்ஏ பாஸ் பண்ணிட்ட மாதிரி நானும் பிஏ பாஸ் பண்ணிட்டேன். எல்லாம் உங்க நல்ல நேரம் தான். நோ நோ நோ, நம்ம 2 பேருக்கும் இப்ப நல்ல நேரம் தான். வைதேகி மாலையிட்டு வைபோக வாழ்வு பெற்று தேடிக்கொண்ட இன்பம் சொல்ல வைதேகி மாலையிட்டு வைபோக வாழ்வு பெற்று தேடிக்கொண்ட இன்பம் சொல்ல சீதனமும் பின்னால் வர நூறு வகை சீதனமும் பின்னால் வர கல்யாண ராமனுக்கும் கண்ணான ஜானகிக்கும் காதல் வந்த நேரம் என்ன? வைதேகி மாலையிட்டு வைபோக வாழ்வு பெற்று தேடிக்கொண்ட இன்பம் சொல்ல கண்ணிரண்டும் வேலாயுதம் மன்னனுக்கு மங்கை மனம் மயில் வாகனம் நீங்குகின்ற கண்ணிரண்டும் வேலாயுதம் மன்னனுக்கு மங்கை மனம் மயில் வாகனம் வா பக்கம் வா நெருங்கி வா தொட்டுட்டா வைதேகி மாலையிட்டு வைபோக வாழ்வு பெற்று தேடிக்கொண்ட இன்பம் சொல்ல ராமு நீங்கப்பா இங்க வந்த? ஒண்ணு இல்ல, நீ வந்த மாதிரியாதான் நானும் வந்தேன். அவரு உங்களுக்கு தெரியுமா? இவன் என்னுடைய ஃப்ரெண்டு. உனக்கு தான் ஃப்ரெண்டு, ஆனா அவங்களுக்கு நான் டிரைவர். டிரைவரா? அது மட்டும் இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் எங்க வீட்டு மருமக பிள்ளை. ஆமா, இத்தனை நாள் வரைக்கும் நாங்க முன்னால உட்கார்ந்து வண்டி ஓட்டுறேன், பின்னால உட்காந்துக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க 2 பேருமே முன்னால உட்காந்துருவோம். நாங்க 2 பேரும் பின் சீட்ல உட்காந்தா நீ வண்டி விடுவியா? அக்கா கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம கல்யாணம்னு அப்பா சொல்லிருக்காரு. நீ காதலிச்செல்லாம் போதும், சட்டு புட்டு கல்யாணத்தை பண்ணிக்க.
அப்பா உங்களை எங்கேன்னு கேட்டாரு. பார்க்கல படிக்க போயிருக்கீங்கன்னு சொன்னேன். பார்த்தனே இவங்க படிச்ச லட்சணத்தை புத்தகம் எல்லாம் படிச்சாங்களே. இந்த அதிசயத்தை நம்ம ஐயா கிட்ட சொல்லி நம்ம 2 பேர் கல்யாணம் ஒண்ணு வச்சு சொல்லாமா? அது அவ்வளவு சுலபம் இல்ல. எங்க அம்மாவோட சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். பார்வதி, இந்த ஸ்கூல்ல நிறைய பேர் இருக்கிறதுனால சிலருக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கும்படி நிர்வாகத்துடன் உத்தரவு போட்டிருக்காங்க. அதுல உன் பேரையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா இனிமே நான் இங்க வேலை பார்க்க முடியாதுங்களா? ஆமா, இந்த ஸ்கூலுக்காக நீ எவ்வளவோ உண்மையா உழைச்சிருக்க. உன் சேவையை என்னைக்குமே இந்த ஸ்கூல் மறக்காதம்மா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இந்த வேலையில இருந்திருந்தேன்னா என் பிள்ளைய கலெக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ உதவியா இருந்திருக்கும். நான் என்ன செய்வேன்? திடீர் வணக்கம் சார். வணக்கம். ஓ வாங்க மிஸ்டர் கதிரேசன், உட்காருங்க. பரவாயில்ல சார், நான் உங்க மாணவன். எப்பவும் போலவே என்ன நீங்க பேர் சொல்லித்தான் கூப்பிடணும். உன்னை மிஸ்டர்னு கூப்பிடுறதுல எனக்கு தான் பெருமை. இந்த காலேஜுக்கு நீ மாணவனா வந்து சேர்ந்த. இப்போ இதே காலேஜுக்கு நீ லெக்சரரா வர போற. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா லெக்சரர் என்னப்பா, உங்க அம்மா சொல்ற மாதிரி நீ கலெக்டராவே வரலாம். இது தற்காலிக போஸ்டா இருந்தாலும் நீ IAS எழுதுறதுக்கு பண வசதிக்காக மட்டுமல்ல, அனுபவ ரீதியாகவும் இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனாலதான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணினேன். சார், என் குடும்ப நலவை புரிஞ்சு குறிப்பறிஞ்சு நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார். இந்த கல்லூரியுடைய மேன்மைக்காகவும் மாணவருடைய முன்னேற்றத்துக்காகவும் என்னால முடிஞ்ச சேவையை நான் நிச்சயமா செய்வேன் சார். இது உறுதி. புது லெக்சர் வந்திருக்காரு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். டேய், உனக்கு தாண்டா அவன் புதுசு. இது என் கூட PUC ஒன்னாவே படிச்ச வேண்டாம். டேய், இத சொல்ல உனக்கே வெக்கமா இல்ல? டேய் மணி, பல்ல உடைச்சிடுறேன். சந்தானம், அமர்தலிங்கம், எஸ் சார். பலராமன், எஸ் சார். ஜிம்கி, எஸ் சார். மணி, எஸ் சார். ரவி, எஸ் சார். சுந்தரம், எஸ் சார். கோபால், எஸ் சார். எஸ் சார். எம்கே, என்ன ஏமாத்த நினைச்சு நீ ஒன்னே ஏமாத்திக்கிற. ஆஃப் பண்ண அந்த டேப் ரெக்கார்டரை. நண்பர்களுக்கு நல்லதுக்குத்தான் துணை இருக்கணும். கெட்ட காரியங்களுக்கு துணை போனா நீயும் கெட்டு போயிடுவ. இனிமேலாவது உன் குணத்தை மாத்திக்க. Sit down. I say sit down. மாணவர்களே, 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை இப்போது நான் உங்களுக்கு பாடமாக நடத்தப் போகிறேன். சிலப்பதிகாரம் என்னும் அப்பெயர் சிலம்பு காரணமாக வந்தது என்பது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அந்த சிலம்பு 3 முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இல்லைங்க, கிளாஸுக்கு லேட்டா வந்தது இல்லாம எங்கிட்ட அனுமதி கேட்காம உட்கார போறீங்களே, கொஞ்சமாவது டிசிப்ளின் வேண்டாம்? நீ யாரா எங்களுக்கு புதுசா வந்திருக்கிற லெக்சரர்? ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வெளியில, இது கிளாஸ் ரூம். நீ ஸ்டூடெண்ட், நான் லெக்சரர். அத மனசுல வச்சுக்கிட்டு மரியாதையா பேசு. நீங்க 5 பேரும் லேட்டா வந்ததுனால நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆப்சன்ட் போட்டுட்டேன். நீங்க விரும்பினா கிளாஸ்ல உட்காரத்துக்கு அனுமதி கொடுக்குறேன். ஆனா இந்த மாதிரியே கிளாஸுக்கு மட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா டேர்ம் டேஸ் குறைஞ்சு பரீட்சை எழுத முடியாம போயிடும். அதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உட்காருங்க.
சிலப்பதிகார கதைக்கு 3 சிலம்புகள் தேவை. கண்ணகியின் சிலம்புகள் 2, கோப்பெருந்தேவியின் சிலம்பு 1. கண்ணகியின் சிலம்புகள் ஒவ்வொன்றும் காப்பிய நிகழ்ச்சிக்கு இன்றியமையாகும். நான் பாடம் நடத்தும் போது யாரோ தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணத்துல மௌத்தார்கனை வாசிச்சு கலாட்டா செய்யறாங்க. அவங்க எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் பாடம் நடத்த போறதில்லை. ரவி, நீதானடா மௌத்தார்கன் வாசிச்ச? நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். உன்னால எல்லா மாணவர்களையும் அவர் தப்பா நினைக்க போறாரு. மரியாதையா மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிடு கதிரேசா. என்ன மன்னிப்பு கேட்க சொல்றதுனாலயோ காலேஜை விட்டு வெளியே அனுப்பிடுறதுனாலயோ நான் ஒண்ணும் கெட்டு போயிட போறதில்லை. எங்க அப்பா எனக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நான் ஒண்ணு மத்தவங்கள மாதிரி ரிக்ஷா ஓட்டி பழைக்க வேண்டியதில்லை. சரி, நான் ரிக்ஷா ஓட்டதை சுட்டி காட்டி என் மனசை புண்படுத்திதான் நீ நினைக்கிற. அதை நான் கேவலமா நினைச்சாதானே என் மனசு புண்படும். ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தனா எங்க அம்மாவை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாம படிக்கணுங்கிறதுக்காக ரிக்ஷா ஓட்டினப்பா. வசதி இல்லாத மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யறது கேவலம் இல்ல, அது படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பெற்றோருடைய சிரமத்தையும் கொஞ்சம் குறைச்சாப்புல இருக்கும். வறுமையான குடும்பத்துல பிறந்தவர் தான் அப்ரஹாம் லிங்கன். கரும்பளவு கூட வாங்க காசு இல்லாம கதவுல எழுதி படிச்சார். மேலும் படிக்கணுங்கிற ஆசையில பல பண்ணைகளை கூலி வேலை செய்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு படிச்சு முன்னேறி அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியா வந்தார். இந்திய மண்ணிலே ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த லால் பகதூர் சாஸ்திரி ஆற்றுக்கு அக்கறையில உள்ள பள்ளிக்கூடத்துக்கு ஒரணா கொடுத்து ஓடத்திலே போக கதி இல்லாம புஸ்தகத்தை தலையில வச்சுக்கிட்டு தண்ணீரை நீந்தி போய் படிச்சு முன்னேறி நமது இந்தியாவுக்கே பிரதம மந்திரியா வந்திருக்காரு. தமிழ்நாட்டிலே வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரத்திலே வறுமையான குடும்பத்திலே பிறந்த அண்ணா பள்ளிக்கூடம் பக்கத்திலே இல்லாத காரணத்தால் 10 மைல் நடந்தே போய் எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொறுப்புணர்ச்சியோடு படித்தார். அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலைக்கழகமே இருகரம் குப்பி வரவேற்ற இந்தியாவின் முதல் குடிமகன் பேரறிஞர் அண்ணாதான். அது அழைப்பு கொடுத்தது அவரது அந்தஸ்துக்காகவா? இல்லை, அறிவுக்காக. இப்படிப்பட்ட அறிஞர்களை போல அக்கறையோட படிச்சு முன்னேற நினைக்கணும். லெக்சரர் சார், தனிப்பட்ட கட்சி தலைவர்களை பத்தி மாணவர்கள் மத்தியில பேசி அரசியலை புகுத்த நினைக்கிறது தப்பா இல்லையான்னு கேட்கிறேன். மாணவர்கள் அரசியல் அவசியம் தெரிஞ்சுக்கணும், அதுல தப்பு இல்ல. அவங்க அதுல ஈடுபடுறதுதான் தப்பு. அத்தனை பேருக்கு முன்னாலே நம்ம எல்லாம் எப்படி அவமானப்படுத்திட்டான் பாத்தியா? அவன் நம்ம மட்டும் நிறுத்தம் இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கான். நேத்து வர நம்ம கூட படிச்ச பையன், அவன் லெக்சரர், நாம அவனுக்கு ஸ்டூடெண்டா? சீச்சி, இப்படி அவமானப்படுறதுக்கு பதிலா பேசாம நம்ம ஹாஸ்டல்ல ஒரு இட்லி சாப்பிட்டு செத்து போயிடலாம்டா. போடா, இந்த பயலுக்கு பயந்து நாமெல்லாம் செத்து போயிட்டா இந்த நாட்டுல ஹிப்பி நாகரிகத்தை எவன்டா பரப்புறது? இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நாளையில இருந்து நம்ம பண்ற கலாட்டாவில இந்த கதிரேசன் பைய சொல்லாம கொள்ளாம காலேஜை விட்டு ஓடல. என் பேர் ரவி இல்லடா. ரவி, காலேஜ் முடிஞ்சு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நான் வந்து உண்மையை சொல்லு. கதிரேசனை பார்க்க போயிருந்தப்பா. சாந்தி, ஒரு பெண்ணால குடும்ப கௌரவத்தை காப்பாற்றவும் முடியும், அழிக்கவும் முடியும். நீ நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவேன் தான் நான் நினைச்சேன்.
கதிரேசனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இருக்குப்பா. என்ன இருக்கு? நான் அவரை சொல்லு. என்ன? நான் அவரை விரும்புறேன்ப்பா. ராமு, ராமு. ஐயா என்னையா? முருகப்பா காலேஜ் லெக்சரர் கதிரேசன் இருக்காரு. நம்மாடு வேண்டியவனாச்சே, அவனை ஏன் கேக்குறீங்க? காலேஜ்ல ஏதாவது சீட் வேணுமா? நான் சிபாரிசு பண்ணா கண்டிப்பா கொடுப்பேன். ஒன்ன சிபாரிசுக்காக நான் கூப்பிடல. அவங்க அம்மா பார்வதி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே போய் கூட்டிட்டு வா. நீங்க இப்ப கோவமா இருக்கிறீங்க, நான் அப்புறமா கூட்டி வரேன். ராமு, அவங்க அம்மா கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? சொன்ன போ. அம்மா. ராமுவா? ஆமா, அயோத்தி ராமு இல்ல, அதே அருப்புக்கோட்டை ராமு தான். நல்லா இருக்கியாப்பா? பாருங்க, நாலா பக்கமும் நல்லா தான் இருக்கிறேன். இருக்கிற இடம் எப்படி? சத்தியமூர்த்தி நீதிபதி, அங்க சத்தியத்துக்கும் பஞ்சம் இல்ல, சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இல்ல. ஆமா, கதிரேசங்க காலேஜுக்கு போயிருக்கிறா. உன்னை படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போவான். இப்ப படிச்சு முடிச்சிட்டு பட்டதாரி ஆனதுக்கு அப்புறம் வாத்தியாரா போயிட்டு இருக்கான். அந்த விஷயத்துல நான் தான் முட்டாளாயிட்டேன். ஐயோ, என்னத்தையோ பேசிட்டு வந்த வேலையை மறந்துட்டேன். உங்களை சத்தியமூர்த்தி ஐயா கையோட கூட்டி வர சொன்னாரு. என்னப்பா விஷயம்? அதே நானும் கேட்டேன். சொன்ன வேலை செய்யடா அப்படின்னு. அவர் எதுக்காக என்ன வர சொல்லிருப்பாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் புரியலையே. மத்தவங்களைத்தான் அவரால் புரிஞ்சுக்க முடியும், அவரை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நீதிபதியா இருக்காரு. நீங்க வாங்க, நீங்க வாங்க. உங்க பையனை ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன். ஆனா அவன் இப்படி எல்லாம் நடந்துப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னையா சொல்றீங்க? பையனை படிக்க வச்ச மாத்திரம் பத்தாதும்மா, பண்போட நடந்துக்கவும் கத்து கொடுக்கணும். ஐயா, என் புள்ள என்னைக்குமே பாதை தவறி போக மாட்டானுங்களே. போயிட்டானே, பெத்த தகப்பனே எதிர்த்து பேசுற அளவுக்கு என் பொண்ணுக்கு உன் பையன் கத்து கொடுத்துட்டான். அவங்க ஒருத்தர் விரும்புறாங்களா? என் பொண்ணே என்கிட்ட சொல்ற, ரொம்ப நல்லா இருக்குல்ல இது? தப்புதாங்க. என் புள்ள இப்படி ஒழுக்கம் தவறி நடப்பான்னு நான் நினைக்கலைங்க. உங்க குடும்ப கௌரவத்துக்கு அவமானத்தை உண்டு பண்ண நினைச்ச அவனை இப்பவே நான் கண்டிக்கிறேங்க. இனிமே உயிருள்ள வரைக்கும் என் புள்ள உங்க மகனை சந்திக்க மாட்டான். இதுக்கு நான் உறுதி கொடுக்கிறேங்க. இப்படி ஒரு தவறு நடந்து போறதுக்கு மன்னிச்சிடுங்க. இல்லம்மா, இதுதான் ஒரு தாய் செய்யற கடமையா? இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு அனுப்புனா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவமானம் உனக்கு இல்லம்மா. பெண்ணை பெத்தவன்னா வெளியே தலை தூக்கி நடக்க முடியுமா? அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து என் பொண்ணை உன் பையனுக்கு நிச்சயம் செய்து கல்யாணத்தையே முடிக்கலாம்னு பார்த்தா இங்க என்னடா பொண்ணையும் பையனை பிரிச்சு வைக்கிறேன்னு சொல்றிய? ஐயா, அம்மா அம்மா சரின்னு சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப அவசரப்படுறாரு. நாள் நல்லா இருந்தா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏம்மா பேசாம இருக்க? ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலீங்க. உங்க அந்தஸ்துங்க, ஏன் அந்தஸ்துங்க? அம்மா, அந்தஸ்துங்கிறது பணத்தினால இல்லம்மா, குணத்தினாலதான். சாதாரண மாணவனா தெருவிளக்குல படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு ஒரு கல்லூரியில் லெக்சரரா வேலை செய்யற வரைக்கும் கதிரேசன் எனக்கு நல்லா தெரியுமா. அவருடைய குணம் எப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். கதிரேசனைத்தான் நான் விரும்புறேன்னு என் மகன் சொன்ன உடனே எனக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன்னை கூட்டு வர சொன்னேன். அம்மா அம்மா, சரஸ்வதியும் லட்சுமியும் ஒண்ணு சேர்ந்து கதவை தட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றது ரொம்ப கஷ்டம். ஐயா சேர்த்து விடுறேங்கிறாரு. இந்த நேரத்துல சரின்னு சொல்லலன்னா எப்படிமா? சொல்லுங்கம்மா. என் புள்ளைய உங்க மருமகன் ஆக்கிக்கிறதுல எனக்கு சம்மதம் தாங்க. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள். என்னம்மா சொல்லு. என் புள்ளை IAS பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாங்க. சரிம்மா, இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் நீ சொன்னதே எனக்கு சந்தோஷம். அப்போ என் கல்யாணம் என்ன கேட்டா கதிரேசரை கேளு. கதிரேசா பாஸ் பண்றா. ஏன் முடியாது? இது மாதிரி விளையாட்டுகள்ல கலந்துக்கிட்டாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பயப்படாத, நான் இருக்கிறேன். ஜம்ப் பண்ணு. வேண்டாம் சார், வேண்டாம் சார். நான் சொல்றேன், ஜம்ப் பண்ணு. இதான் நீங்க சொல்லி கொடுக்கற லட்சணமா? அவன் ஜம்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அவனை வற்புறுத்தி ஜம்ப் பண்ண வச்சு கீழே விட வச்சுக்கலாம் இல்லையா? ஏன் ஆத்திரப்படுற? மெதுவா பேசு. நான் அப்படித்தான் பேசுவேன். அவன் கை கால் ஒடிஞ்சா நீங்க கொடுப்பீங்களா? நான் பிடி, நீ ஸ்டூடெண்ட். கேம்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா பதில் சொல்ல வேண்டியவனா? நீ உன் வேலையை பாரு. ரவி, என்னடா அது அனாவசியமா பீடி கிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்டு? ரவி, இது நல்லா இல்ல. சும்மா இருங்கடா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது.
மரியாதையா நான் செஞ்சது தப்புன்னு இவங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்ல நான் சும்மா விட மாட்டேன். மரியாதையா சட்டையை விட போறியா இல்லையா? முடியாது. நீங்க மன்னிப்பு கேட்டா தான் விடுவேன். கைய முடியாது. எடுக்க போறியா இல்லையா? உன் அதிகாரத்தை கிளாஸோட வச்சுக்க. இது பிளே கிரவுண்ட். மரியாதையா கையெடு. வாடா, நீ எப்பவும் என் விஷயத்துல தலையிட்டுக்கிட்டே இருக்க. உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது. உன்னை ஒரு கை பார்த்துடுறேன். ரவி, உனக்கு புத்தி கட்டு போச்சாடா? ஆபத்து விலைக்கு வாங்காதடா. வேண்டாம்டா, சொல்லுது கேளு. உங்கடா கோழ பசங்களா, இந்த பேடி பையன் என்னை என்ன செஞ்சிட முடியும்? ரவி, நீ ஆத்திரத்தை அறிவிழந்துட்ட. அதனாலதான் நீ யாரு நான் யாருங்கிற வித்தியாசம் உனக்கு தெரியல. உங்ககிட்ட நான் பேச விரும்பல. மரியாதையா பிடி கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? தண்ணி கொண்டு வா. ரவி, 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 மாணவர்கள் குருவை தெய்வமா நினைச்ச காலம் மலையேறி போச்சுப்பா. நீ எங்களை தெய்வமா நினைக்க வேண்டாம். உன்னை போல ஒரு மனுஷனா நினைச்சு மதிப்பு கொடுத்தா போதும். நீ அவர்கிட்ட எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்ட தெரியுமா? வாத்தியாருங்கெல்லாம் தனி இனம் இல்லப்பா. அவங்களும் உன்னை போல ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா இருந்தவங்க தான். அதை மறந்துடாது. பாருங்க, உங்க ஃப்ரெண்டை கொண்டு போய் ஜாக்கிரதையா ஹாஸ்டல்ல விட்டுருங்க. இது வரைக்கும் எங்க ஃப்ரெண்டு தான் சார். ஆனா இன்னைக்கு வாத்தியாரே கை நீட்டு அடிக்க அளவுக்கு பெரிய ஆளாயிட்டான். இவன் எங்க ஃப்ரெண்டு கிடையாது சார். நாங்க ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டோம். வாங்கடா போறோம். ரவி, நான் உன்னை கூட்டு போறேன். எனக்கு ஹாஸ்டலுக்கு போக வழி தெரியும். உங்க மகன் ரவி செஞ்சது மன்னிக்கக்கூடிய குற்றம் இல்ல. இதுக்கப்புறமும் இவனை நாங்க காலேஜ்ல வச்சிருந்தா இருக்கிற மற்ற மாணவர்களும் கட்டு போயிடுவாங்க. காலேஜுக்கும் கெட்ட பேர் வந்துடும். அதனால இவனை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி போர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு. இதை சொல்றதுக்காகத்தான் உங்களை வர சொன்னேன். என் மகன் நல்லா படிச்சு எங்க நம்மளை விட முன்னுக்கு வந்துருவானோன்னு நினைச்சு அந்த கதிரேசன் பையன் இல்லாததையும் பொல்லாததையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கான் சார். சார், அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். இங்க பாருங்க, நம்ம திருத்திக்கிட்ட பிறகுதான் நாம அடுத்தவங்களை குறை சொல்லணும். முதல்ல உங்க பையனை திருத்துங்க, கூட்டிட்டு போங்க. டேய் ரவி, பணம் கிடைக்கட்டும்டா. பணம் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? அந்த பையன் கதிரேசனுக்கு முன்னாடி நீயும் படிச்சு ஒரு பட்டதாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரே கவலை தான்டா எனக்கு. அப்பா, நான் பிரைவேட்டா படிச்சு அந்த பிஏங்கிற பட்டத்தை வாங்கினாதான்ப்பா நம்ம ஊர் மண்ணில் அடி எடுத்து வைப்பேன். இல்லாட்டி இந்த ஹோட்டல்லயே நிரந்தரமா தங்கிடுறப்பா. ஏ ரவி, இப்பதான்டா நீ என் மக மாதிரி பேசுற. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாத. நீ படிச்சுக்கிட்டே இரு. இந்த பணம் அப்பா, இந்த பணம் செலவழிஞ்சு போனா அதுக்கப்புறம் என்னப்பா பண்றது? உங்களுக்கு இந்த ஹோட்டல் ஓனர் தெரிஞ்சவர் தானே? எதுக்காக கேக்குற? அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கப்பா. அவன் சமயத்துக்கு பணம் தேவைன்னா கடன் வாங்கிக்கலாம்ல. அட போடா போடா, கிறுக்கு பேமான. அவன்கிட்ட எதையாவது வாங்கி ஏமானத்தை வாங்கிடாத. உனக்கு தேவை இருக்கும் போது கடதாசி அனுப்புடா. பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். அனுப்புறத டிஎம் அனுப்புங்கப்பா. ஏய், என்னால பணம் தான் அனுப்ப முடியும். உனக்காக நானே படிச்சு நானே பரீட்சை எழுத முடியாதா? பார்த்து நடந்துக்க. நீங்க விட்டுருங்கப்பா. என்ன விட்டுருங்க? பணத்தை அனுப்பி வைங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சரி. என்னப்பா அது? எல்லாரும் ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க. என்ன விசேஷம்? ஆமா சார், எங்க கெட்ட குணத்தை எல்லாம் விட்டுட்டு நாங்க திரும்பிட்டோம் சார். அதை முன்னாடி தான் சார் அந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க. உங்களை போலவே ரவியும் திருந்திருந்தான்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவன் காலேஜை விட்டு போயிட்டான். அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவனுக்காக நாங்களே கவலைப்படல, நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். பிரின்சிபல் நாம எஸ்கர்ஷன் போறதுக்கு சாங்ஷன் பண்ணிட்டார். ஏண்டி நிறுத்திட்ட? மேடம் வந்துருவாங்க, கலாட்டா பண்ணாம உட்காருங்கடி. எப்படி வர முடியும்? அவங்க எல்லாத்தையும் சுத்தி பார்க்கல போயிருக்காங்க. வர லேட் ஆகும். ரெக்கார்ட் பேர் ஆன் பண்ணிடி.
என்னங்க சிஸ்டர்? நாங்களாம் இங்க லேடிஸா இருக்கோம், நீங்க இங்க வரலாமா? டேய், இவங்கெல்லாம் லேடிஸா? கிண்டலா பண்றீங்க, பேசாம போயிடுங்க. என்ன சொன்ன? டேய், அவங்கள நம்மள போல ஸ்டூடண்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. கமா. விசில் அடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா, வெம்பி பழுத்த பிஞ்சுகளா பிஞ்சுகளா. விசில் அடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா, வெம்பி பழுத்த பிஞ்சுகளா பிஞ்சுகளா. பணத்தை வாரி இறச்சி படிப்பதாக நடிச்சு, பணத்தை வாரி இறச்சி படிப்பதாக நடிச்சு, கண்டபடி ஊரை சுத்தும் காளைகளா காளைகளா, கண்டபடி ஊரை சுத்தும் காளைகளா. अरे चिंचिना की दिल दिल रानी क्या मुस्तफा, अरे चिंचिना की दिल दिल रानी क्या मुस्तफा. उठली कटली बाजली उठली मुठली मुठली पिटली मैंने कुछ बता चल वालो. மிக்கி மவுசு குட்டிகளா குட்டிகளா, மேலிங்க ஐஸ் கட்டிகளா கட்டிகளா. அக்கறானி குளிம்பி இதை புடி 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 தபல பாஜா பாலு. மிக்கி மவுசு குட்டிகளா குட்டிகளா, மேலிங்க ஐஸ் கட்டிகளா கட்டிகளா. பட்ட படிப்பை மறந்து பாடியாடி பறந்து, பட்ட படிப்பை மறந்து பாடியாடி பறந்து, வட்டமிடும் பட்டாம்பூச்சி பாவைகளா பாவைகளா, வட்டமிடும் பட்டாம்பூச்சி பாவைகளா. हर चिन्ना की झिलगिल रानी क्या मुस्तफा, हर चिन्ना की झिलगिल रानी क्या मुस्तफा. பாரு ஜீன்ஸ் உடம்ப பாரு பீன்ஸ், உடைய பாரு ஜீன்ஸ் உடம்ப பாரு பீன்ஸ், இடையும் சும்மா நெளியும் போது எத்தனை எத்தனை டான்ஸ், இடையும் சும்மா நெளியும் போது எத்தனை எத்தனை டான்ஸ். अरे चिन्ना की झिलगिल रानी क्या मुस्तफा, अरे चिन्ना की झिलगिल रानी क्या मुस्तफा. இவங்க இந்த செத்த பாம்பை மேல போட்டு பயமுறுத்தினால மயங்கி விழுந்துட்டான் மேடம். இந்த காரியத்தை செஞ்சது யார்? இவ்வளவு கீழ்த்தரமா நடந்து பெண்ணு நான் எதிர்பார்க்கிறேன். பாருங்க சார், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம முறைச்சிட்டு போறோம். இவனுக்கு எப்படி புத்தி போகட்டுறதுன்னு எனக்கு தெரியும். மேடம், ஐ எம் சோ சாரி. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். That's all right. என்னப்பா? பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். உள்ள கொண்டு போய் வை. வேற ஏதாவது வேணுங்களா? ஒண்ணும் வேண்டாப்பா, நீ போயிட்டு வா. சரி. ஓ மணி, இன்னும் நீ தூங்கல?
இல்ல சார், என் மனசாட்சி என்ன தூங்க விடல. என்னப்பா சொல்ற? பல பேர் முன்னால நீங்க என்ன கண்டிச்சதும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. உங்ககிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். மறுபடி யோசனை செஞ்சு பார்த்தேன். நான் செய்தது தப்புன்னு தெரிஞ்சது. அதுதான் வந்தேன் சார். மணி, உன் தவற உணர்ந்துட்டியே, அதுவே போதும். அப்ப நான் வரேன் சார். ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் பால் கொண்டு வரேன், சாப்பிட்டு போலாம். சாப்பிடு. என்ன பேசாம இருக்க? பாலை சாப்பிடு. ஓஹோ, நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? That's all right. Come on, come on. மணியனுடைய கொலை சம்பந்தமா உங்களை கைது செய்யும்படி எங்களுக்கு உத்தரவு இருக்கு. நீங்க தயவு செய்து எங்க கூட ஸ்டேஷனுக்கு வரணும். என்னால இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருக்க. நம்ம காலேஜோட பெருமைக்கும் நீங்க என் பேர்ல வச்சிருக்க நல்ல எண்ணத்துக்கும் ஒரு நாள் நான் களங்கத்தை உண்டாக்கவே மாட்டேன். நான் வரேன் சார். மணியை கொலை செய்துதான் சந்தேகப்பட்டு தானே இவர் கூட்டிக்கிட்டு போறீங்க? சார், நான் உண்மையை சொல்றேன் சார். மணியை கொலை செய்தது நான் தான். என்ன கைது செய்யுங்க, அவரை விட்டுடுங்க சார். இல்ல, மணியை கொலை செஞ்சது நான் தான். என்ன கைது செய்யுங்க. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தினால ஒவ்வொருத்தரும் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்றீங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் என்ன குற்றவாளின்னு சொல்லுது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது சட்டத்துடைய கடமை பாருங்க. அதனாலதான் இவங்க என்ன கூட்டிட்டு போறாங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எனக்கு வழியை விடுங்க. நீதி என் பக்கம் இருக்குங்கிற தைரியத்தோட நான் போறேன். நான் திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையோடு நீங்க இருங்க. என் மகனை போலீஸ்ல கைது செய்துட்டாங்களா? ஆமாம்மா. மனசால கூட மத்தவங்களுக்கு தீவு செய்ய நினைக்காத என் பிள்ளையா ஒரு கொலையை செய்துட்டான். இருக்காது, இருக்கவே இருக்காது. அவர் உண்மையிலேயே குற்றவாளியா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அம்மா, அவன் நல்லவனா கெட்டவனான்னு என்ன கேட்டா என்னால பதில் சொல்ல முடியுமா? ஆனா குற்றவாளியா நிரபராதியான்னு கேட்டா உங்களை போல அவசரப்பட்டு என்னால பதில் சொல்ல முடியாதும்மா. சாந்திமா, ஐயா நீதிபதி ஸ்தானத்துல இருந்தே பேசிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம வேதனை புரியாதுமா. எவனோ அந்த அப்பாவி மேல அபாண்டமா பழிய சுமத்திட்டான். அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டாமா. ஐயா, 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 கான்ஸ்டபிள் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்களோட கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா. எந்த சாமி கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்றேன் ஐயா. என் புள்ள கதிரத்தை கண்டிப்பா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான் ஐயா. அவனை விட்டுடுங்க ஐயா. ஏயா பேசாம இருக்கீங்க? என் பையனை விட மாட்டீங்களா? உங்க காலை விழுகிறேன் ஐயா. தாய பிள்ளை கும்பிடலாம், பிள்ளைய தாய் கும்பிடலாமா? என்னையா சொல்றீங்க? என்ன தெரியல, சின்ன வயசுல பள்ளிக்கூட பஸ்ஸ பார்த்ததும் அவசரப்பட்டு ஓடி வந்து ஏறுவேன். அப்படி செய்யக்கூடாது, தப்புன்னு கண்டிப்பீங்களே, அந்த வாசுதான், அதே வாசுதான் நான். வாசு, நீயா? நல்லா இருக்கியாப்பா? உன்னை இந்த நிலைமையில பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே நீங்க தானே. நீங்க மட்டும் அன்னைக்கு யானைகிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்தா நான் இன்னைக்கு உயிரோட இருக்க முடியுமா? வாஸ்தவம் தான்ப்பா. அன்னைக்கு யானைகிட்ட இருந்து எத்தனையோ பிள்ளைங்களை காப்பாத்தினேன். இன்னைக்கு ஒரு பிள்ளைய காப்பாத்த வைக்கிறேன். நான் என் பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் தெரியுமா?
அவன் ஐஏஎஸ் பரீட்சை எழுத போற நேரத்துல இப்படி ஒரு பழி வந்துச்சு. வாசு, நீயே சொல்லப்பா, என் புள்ள ஒரு கொலைகாரனா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஆயா, நீ வளர்த்த பிள்ளைங்க யாருமே சத்தியம் தவறி நடக்க மாட்டாங்க. அது போதுப்பா. அவன் நல்லவனா இருப்பான்னு நீ நம்புற இல்ல? அப்ப என் புள்ள என் கூட அனுப்பி வச்சுடு. அது என்னால முடியாது. முடியாதா? என் பிள்ளைய காப்பாத்த உன்னால முடியாதா? இல்ல அவனை காப்பாத்தணுங்கிற மனசு உனக்கு கிடையாதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே ஆயான்னு அன்போட கூப்பிட்டியே, அந்த வாசுவாணி நன்றிய பத்தி வாயினிக்க பேசினியே, அந்த வாசுவாணி இப்ப ஆபத்து வந்ததும் உதவி செய்ய முடியாதுன்னு ஒதுங்கிறியப்பா. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த உலகமே அப்படித்தான். நான் வரேன். இல்லங்க, நீங்க உண்மை புரியாம என் மேல ஆத்திரப்படுறீங்களே. கதிரேசன் நல்லவன் நிரபராதின்னு நான் மட்டும் தெரிஞ்சா போதுமா? அது கோட்டாருக்கும் தெரியணும். அப்பதான் அவனை விடுதலை செய்வாங்க. அப்படியா? ஏதோ என் புள்ள மேல இருக்கிற பாசத்தினால உன்னை ஆத்திரப்பட்டு பேசிட்டேன். என்ன மன்னிச்சுடப்பா. அப்படி சொல்லாதீங்க ஆயா. டில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளைதானே. நான் என்னைக்கு இருந்தாலும் எந்த பதவியில இருந்தாலும் உங்க பிள்ளை வாசுதானே ஆயா. வாசு, என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நீதாப்பா ஒரு வழி சொல்லணும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் வக்கீல் பாபுவுக்கு போன் பண்றேன். நீங்க போய் அவனை பாருங்க. அவன் வேண்டிய உதவி உங்களுக்கு செய்வான். பல வருஷங்களுக்கு முன்னாலே நான் இதே இடத்துல நின்னு என் மகனை காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு உங்க அப்பா கிட்ட கேட்டேன். அவர் பணத்தையும் கொடுத்து எனக்கு ரைஸ் மில்ல வேலையும் கொடுத்து ஆதரிச்சாரு. இன்னைக்கு அவர் பிள்ளைகிட்டயே என் மகனை காப்பாத்தி கொடுன்னு கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். வேலு, ஆயா அப்படி சொல்லாதீங்க. உங்க மகனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஏன் தெரியுமா? இதே இடத்துல சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அழுவேன். நீங்க வந்து பயமுறுத்தி என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போவீங்க. அன்னைக்கு நீங்க அப்படி கண்டிக்கலன்னா இன்னைக்கு நான் முட்டாளாத்தான் இருந்திருப்பேன். ஆயா, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நினைக்கிற உங்களை போல நல்லவங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த ஆண்டவனே ஓடி வந்து உதவி செய்வான். வேலு, என் மகனை காப்பாற்ற முடியாதோன்னு கலங்கி போய் நான் இங்க வந்தேன். உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கவலைப்படாதே, உன் மகனை நான் காப்பாத்தி கொடுக்கிறேன், அந்த முருகனே நேர்ல வந்து எனக்கு தைரியம் சொல்ற மாதிரி இருக்கப்பா. என் பிள்ளைய காப்பாத்து, என்னை கை விட்டுடாதே, என் பிள்ளைய காப்பாத்து. அதுக்குள்ள 2 இஞ்சி தாச்சா? எவ்வளவு சாப்பிட்டாங்கடா? ஏறவே மாட்டாங்க. நான் யாத்திரேன், குடிங்க. வெரி குட். இதுக்கு முன்னாடி இருந்த சப்ளையர் ஒண்ணுக்கு உதவாத. நீ ஒத்தக்க ரொம்ப நல்லவன். நம்ம நல்லவன் இப்படி சொன்னா போதுமா? இந்தா, நீங்க ஒரு பக்கம் வைங்க கைய. யாரது? ஏய், அப்பா வந்திருக்காங்க. வந்தா என்ன? 2 பாட்டில் இருக்க. இதெல்லாம் காலி பண்ணு. வந்தாங்க. வந்தா. எங்க ரவி? ரவி குடிக்கிறாங்க. ரவி சீக்கிரமாடா. சீக்கிரம் சந்தோஷமான செய்தி சொல்லணும். என்னங்க சந்தோஷமான செய்தி? என்னங்க? சீக்கிரம். ரவி, என்னடா ஹோட்டலையே மாத்தி விட்ட? அதுக்கெல்லாம் காரணம் இருக்குப்பா. என்ன திடீர்னு பரப்பிட்டு வந்துட்டீங்க? இருக்குடா. விட்டானே அன்னைக்கு சவாலு. பார்வதி தன் பிள்ளைய பெரிய கலெக்டர் ஆகிறவன். இன்னைக்கு அந்த பையன் கதிரேசன் உலகாரன்னு பத்திரிக்கையில பார்த்தேன். ஊரே நார். எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த செய்தியை சொல்ல தாண்டா நான் ஓடோடி வந்தேன். இவ்வளவு பெரிய வெற்றியை தேடி தந்த அந்த ஆண்டவனுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன்? அந்த நன்றிய முதல்ல எனக்கு சொல்லுங்கப்பா. உனக்கா? ஆமாப்பா. நான் காலேஜ் விட்டு வெளியேறதுக்கு காரணமா இருந்த கதிரேசனை பழி வாங்கறதுக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் பிக்னிக் போறான்னு தெரிஞ்சது. அங்க போய் அவன் ரூமுக்கு போனேன். வாட்ச்மேன் என்ன பார்த்துட்டான். பயந்தவன் மாதிரி அங்க இருந்து போயிட்டு சுவரேறி குதிச்சு உள்ள போனேன்.
எதிர் திசையை பார்த்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்தான். கத்தியை எடுத்தேன், வீசினேன் அவன் முதுகுல. அவ்வளவுதான். க்ளோஸ். என்னடா பைத்தியக்கார மாதிரி உளர்ற? சட்டது கதரை தெரியலடா. ஆமாப்பா, அது மறுநாள் தான் தெரிஞ்சது. நான் கொன்னது மணிங்கிற மாணவன். என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா தூக்கு தண்டனையில தப்பிக்க முடியுமா? டேய், ஏன்டா இப்படி ஒரு கொலையை செய்த? எதிரி தொலைஞ்சான்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். என் தலையில இப்படி கல்ல தூக்கி போட்டுட்டீங்கடா. போலீஸ் வந்தானா அப்ப என்ன சொல்றது? கவலைப்படாதீங்கப்பா, நான் தான் கொலைகாரன்னு கண்டுபிடிக்க அந்த ஆண்டவனால கூட முடியாது. கவலைப்படாதீங்க, வந்துட்டேன். காட்டி கொடுத்துருச்சேடா பாவி. காட்டி கொடுக்கலடா, நண்பனை காப்பாத்திருக்கிறேன். விஷயம் தெரிஞ்ச உடனே கொலை நடந்த இடத்துக்கு போனேன். அங்கிருந்த வாட்ச்மேனை விசாரிச்சேன். அவன் சொன்ன அடையாளங்களை வச்சுக்கிட்டு வந்து போனது பூரா நீதான தெரிஞ்சுக்கிட்டேன். வக்கீலையாகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உன் பக்கத்தறையில தங்கிக்கிட்டு உன் நடவடிக்கைகளை கவனிக்க ராமுவை சர்வரா நடிக்க சொன்னேன். உங்க அப்பா சந்தோஷ தேதியில சொல்லும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எதுக்கும் இதையும் வக்கீலிட்ட சொல்லி வைப்போமேன்னு சொல்லி வச்சேன். வசமா மாட்டிக்கிட்டேன். இவர் எனக்கு போன் பண்ணாரு. இங்க வந்தோம், நீங்க பேசினதையெல்லாம் கேட்டோம். மிஸ்டர் ரவி, மணியை கொலை செய்த குற்றத்துக்காக உங்களை கைது செய்யறேன். தரப்பு வக்கீலின் வேண்டுகோளுக்கு இணங்கி கதிரேசன் மேல் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ள அனுமதித்து கதிரேசனை விடுதலை செய்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரவி மணியை கொலை செய்தான் என்பது சாட்சியங்கள் மூலமாகவும் ரவியின் வாக்குமூலத்தின் மூலமாகவும் தெளிவாக ருஜுவாகிவிட்டது. இருப்பினும் ரவியின் இள வயதை மனதில் கொண்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். மாட்டுக்கார மகன் கேவலமா பேசுனீங்களே, அவர் பெற்ற பிள்ளைய கலெக்டர் ஆக்கி உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தல. என் பேர் பார்வதி இல்ல. கதிரேசா, தூங்கிட்டியா? இந்த கொஞ்சம் டீ சாப்பிடு. பார்க்கணும்னு நான் எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த ஆசை இன்னைக்கு தாப்பா நிறைவேறிச்சு. அம்மா, நான் 11 மணிக்கெல்லாம் வெயில பார்வையிடப்பா. இல்லப்பா, கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மகராசனா இருப்பா. இங்க எந்த குறையும் இல்லைங்க. சாப்பாடுலாம் சௌரியமா இருக்கா? இருக்குங்க ஐயா. வெரி குட். கதிரேசா, கலெக்டர் பேர் சொல்லியா கூப்பிடுறேன். ராஜன், உங்களை தலை நிமிர்ந்து பார்க்க கூட எனக்கு அருகதை இல்லை. அஞ்சில வளையாததும் பிஞ்சில பழுத்ததும் ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் எவ்வளவு பொருத்தமாயிட்டேன் பாத்தீங்களா? ரவி, உங்க அறிவுரைகளை மதிச்சு நடந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நான் படிக்காத காரணத்தினால பரீட்சையை தள்ளி வைக்க சொன்னேன். தெய்வமா மதிக்க வேண்டிய ஆசிரியரே கை நீட்டி அடிச்சு, பேரா பிடிக்க வேண்டிய கையில கத்தியை எடுத்தேன். இதுக்கெல்லாம் கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டார். ரவி, என்னுடைய நண்பன் தவறான வழியில போறானேன்னு வருத்தப்பட்டேன்.
பட்டதாரி ஆக வேண்டிய என்னுடைய மாணவன் குற்றவாளி ஆயிட்டானு வேதனைப்பட்டேன். ஆனா செய்த தவற உணர்ந்து நீ திருந்திட்டு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. வருங்காலத்துல இந்த நாட்டையே மாணவர்கள் கையில தான் ஒப்படைக்கணும்னு ஒவ்வொரு தலைவர்களும் சொல்றாங்க. அதனால மாணவர்கள் அக்கறையோட படிக்கணும்னு சொல்லுவீங்க. நான் அதை மறந்து தவறான பாதையில போனேன், கைதியா நிக்கிறேன். நீங்க அக்கறையோட படிச்சு நேர்மை தவறாம நடந்தீங்க, இந்த மாவட்டத்துக்கே அதிகாரியா வந்திருக்கீங்க. நம்ம ரெண்டு வாழ்க்கையும் மாணவர் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். என்னை பார்த்து திருந்தட்டும், உங்களை பார்த்து மற்ற மாணவர்கள் முன்னேறட்டும். ரவி, ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய புகழ் அந்த நாட்டு மக்கள் தொகையை வச்சு இல்லப்பா, அந்த நாட்டில் உள்ள பட்டதாரிகள் வேதைகள் இவங்களை வச்சுதான். இவங்கெல்லாம் உருவாறது மாணவர் சமுதாயத்தில். இப்படிப்பட்ட நமது மாணவர் சமுதாயம் தெளிந்த சிந்தனையும் லட்சிய நோக்கம் உள்ள புதிய கருத்துக்கள் வளரக்கூடிய பூஞ்சோலையா இருக்கணும். அதைத்தான் இந்த நாடு விரும்பும். நடந்ததை நினைச்சு வருத்தப்படாது. இனி நடக்க போறது நல்லதாவே இருக்கு. ஏப்பா, இந்த கலெக்டர் உனக்கு தெரியுமா? ஆமாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம், ஒரே ஊர். எந்த ஊரு? செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சோலையூர் கிராமம். ஆமா, அந்த ஊர் பண்ணையார் ரத்னவேலுடைய மகனா. எங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பார்வதியோட மகன் இந்த கலெக்டர். பார்வதி, பார்வதி, உங்களுக்கு அவங்களை தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. நான் அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை ஜெயிலையா கூப்பிடுறாங்க. எதுக்கு? நாளைக்கு நீங்க ரிலீஸ் ஆக போறீங்க, அதுக்காக. எனக்கு விடுதலை. நாளைக்கு நான் விடுதலை ஆக போறேன். நாளைக்கு நான் விடுதலை ஆக போறேன். ஐயா, கலெக்டர் ஐயா எங்கெங்க போறாங்க? அவங்க பிறந்த ஒரு கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுன்னு முடிவு செய்து வந்தாங்க. அவங்க வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு நடக்க போற அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக இவங்க போறாங்க. விழா, வரவேற்பு. நான் பார்க்கணுமே, நான் பார்க்கணுமே. ஆஜி பஞ்சாயத்து யூனியன் தலைவருமான ரத்தனவேல் அவர்கள் பார்வதி அம்மாளுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். பார்வதியை பாராட்டி பொன்னாடை போத்துற விஷயத்துல என்னை விட சந்தோஷப்படக்கூடியவங்க இந்த கிராமத்துல யாருமே இருக்க முடியாது. ஆனா பார்வதி என் வீட்டுல 10 தேய்ச்சவன், அவ புருஷன் என் வீட்டு பண்ணையில மாடு மேய்ச்சவன். ஒரு கொலையை பண்ணிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். பார்வதி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன் மகனை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கியிருக்கான்னா அதுக்காக நான் சந்தோஷப்படாம இருக்க முடியுமா என்ன? மாட்டுக்கார மகன் கேவலமா பேசுனீங்களே, அவர் பெற்ற பிள்ளைய கலெக்டர் ஆக்கி உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தல. என் பேரு பார்வதி இல்ல. ஆகையினால மனப்பூர்வமா பார்வதியை பாராட்டி இந்த பொன்னாடைய அவங்களுக்கு அணிவிக்கிறேன். மன்னிக்கணும், இத வந்த போயிட்டு வாங்க. இப்ப நம்ம கிராமத்து ஜனங்கள் எழுதி வச்சிருக்க கோரிக்கை மனுக்களை கலெக்டர் ஐயாட்ட கொடுக்கலாம். நான் ஒரு மாவட்ட அதிகாரிங்கிற முறையில எனக்கு நீங்கெல்லாம் வரவேற்பு கொடுத்தீங்க. நான் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த பாராட்டு பெருமையும் என்ன பெற்ற என் தாய்க்கும் நாம் பிறந்த இந்த மண்ணுக்குமே சேரும். நான் மேலும் மேலும் நல்ல திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் எனக்கு தேவை. அது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு.
இந்த மனுவில் உள்ள கோரிக்கைகளை நான் படிச்சு பார்த்தேன். ஒரு உயர்நிலை பள்ளியும் நம்ம கிராமத்துல கரும்பு சாகுபடி அதிகமா இருக்கிறதால கரும்பாலை ஏற்படுத்துறதுக்கு சிபாரிசு பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. நியாயமான கோரிக்கை. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு கல்வி வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் தான் முக்கியம். உங்களுடைய கோரிக்கைகளை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றத்துக்கு நான் முயற்சி செய்கிறேன். ஆபத்து ஆபத்து. என்ன நடந்தது? இந்த பசங்க மேடைக்கு அடியில வெடிகுண்டு வைக்க பார்த்தாருங்க. ஐயா, எத்தனையோ உயிர்களுக்கு நேரம் இருந்த ஆபத்தை தெய்வம் போல வந்து காப்பாத்தினீங்க. நீங்க யாரியா? கதிரேசா, யாரம்மா இது? வேண்டாம் பார்வதி, வேண்டாம் வேண்டாம். என்ன ஏன் தடுக்கிறீங்க? உண்மையை எதுக்காக மறைக்க சொல்றீங்க? நான் யாருன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன யோகியம் இருக்கு? அப்படி சொல்றதுனா உதாரி கொலகாரு குடும்பத்தை நிற்கதியா விட்டுட்டு ஓடி போனவே அப்படின்னு சொல்றதை தவிர ஒரு பெண்ணுக்கு கணவனோ பிள்ளைக்கு தகப்பனோ சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? இருக்குங்க. நான் என்னதான் இவனை வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கினாலும் யாருடைய புள்ளைன்னு கேட்டா இன்னாருடைய புள்ளைன்னு தகப்பன் பேரை தானே சொல்லுவாங்க. அதை மட்டும் இல்லைங்க, இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த இந்த புள்ளையோட உயிரை ஒரே ஒரு நிமிஷத்துல காப்பாத்தி தகப்பன் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றிட்டீங்களே. இதை விட தகுதி உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? என்னம்மா சொல்றீங்க? இனிமே சொல்றதுக்கு வேற என்னப்பா இருக்கு? இவர்தாப்பா உங்க அப்பா. இத்தனை வருஷமா நீங்க செய்யல. என்னங்க நீங்க? பார்வதி, இந்த ரவுடிகளை தூண்டி விட்டு வெடி கொண்டு வைக்க சொன்னது இவர்தான் சார். நீங்களா? என் பிள்ளைய எதுக்காக கொல்ல பாத்தீங்க? அவன் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சான்? நான் சொல்றேன்ப்பா, நீங்க போனதுக்கு அப்புறம் இவருக்கு அம்மாவுக்கு நடந்த போட்டியில எங்க அம்மா ஜெயிச்சுட்டாங்க. அந்த தோல்வியை தாங்க முடியலன்னா என்ன கொண்டு இருக்கலாமே ஐயா. என் மகனை ஏன் கொல்ல பாத்தீங்க? அன்னைக்கு சவால் விட்ட வேலைக்காரன் சாதாரணமா நினைச்சேன். அப்புறம் உன் மகன் படிக்கிறான்னு என் மகன் மூலம் கேள்விப்பட்டேன். எந்தனா நீ படிக்க வச்சாத கலெக்டர் ஆக்கிட முடியுமா அப்படின்னு ரொம்ப அலட்சியமா இருந்தேன். இல்லைன்னா உன் மகனை படிக்க விடாம பல வகையிலும் சொல்ல கொடுத்து நிறுத்தி இருப்பேன். ஆனா கலெக்டரே ஆயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உன்னையும் உன் மகனை தொலைச்சு கட்ட திட்டம் போட்டேன். சந்தர்ப்பவசமா நீங்களே இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தீங்க. உங்களை கொல்றதுக்கு வெடி வைக்க ஏற்பாடு செய்துட்டு அந்த பழி என் மேல வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உனக்கு பொண்ணு சம்மதிச்சேன். ஆனா நீங்க எப்படியோ தப்பிச்சுட்டீங்க. அட பாவி, நீ நல்லா இருப்பியாடா? இன்ஸ்பெக்டர்,